ஹலோ, ஹாய், வணக்கம் உறவுகளே. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் பட்டுக்குடிங்கிற கிராமம்தான். பார்த்திங்களா, மஞ்சள் பூவு, ரோஸ் கலர் பூவெலாம் நம்மளை வரவேற்கும் விதமாக அழகாக பூத்து குலுங்குகிறது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறது அணக்கரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பட்டுக்குடி பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அப்படியே கடந்து வர்றோம். என்ன இப்போ திடீர்னு இந்த ஊரை பற்றி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊருக்கும் எனக்கும் ரொம்ப உறவு உண்டுங்க. என்ன உறவுன்னு கேட்குறீங்களா? இந்த ஊரில் தாங்க எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது எல்லாமே. அம்மாவை யாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா? அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அம்மா பிறந்த ஊரும் பிடிக்கும் தானே. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஊருக்கு இப்போ வரக்கூடிய சூழ்நிலை அமைந்ததுனால உடனே வீடியோவாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது பட்டுக்குடியில் இருக்கும் சித்தி விநாயகர் ஆலயம். இந்த தெருவில் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். பழைய மாடலில் தான் இருக்கும் வீடு. அப்போவே எங்கள் தாத்தா நாட்டம்மக்காரவங்க, பெரிய பணக்காரவங்க. அதனால் அந்த காலத்துலேயே எங்கள் தாத்தா வீடு மாடி வீடு தான். பழைய மாடலில் இருந்தாலும் வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். தூணெல்லாம் வீட்டு உள்ளரெல்லாம் இருந்தோம்னா குளிர்ச்சியாக இருக்கும். நல்லாயிருக்கும் வீடு, மாடி வீடு. அதனால் எனக்கு அது ரொம்ப பெருமை தான். எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குன்னு சொன்னதுனால அவங்க நல்ல உழைப்பாளி, திறமைசாலி, பேசுறதெல்லாம் நல்லா நம்ம நடிகை ஆச்சி மனோரமா மாரி பேசுவாங்க. புடவை கட்டுறது கூட எங்கள் அம்மா அது மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. எங்கள் அம்மாவோட பெருமையை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இது தாங்க எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீடு தாங்க, வந்துட்டோம் பாருங்கள். இந்த வீடு தான், இந்த வீடு தாங்க, அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற வீடு. இதுதான் எங்கள் அம்மாவோட பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீடு தாங்க கடைசி வீடு. சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு எங்கள் அம்மா வீடு தான் கடைசி வீடு. எங்கள் அம்மா ஒரே ஒன்று சொல்லிக்கிட்டாங்க. நான் படிச்சிருந்ததுனால என்ன திடீர்னு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ பள்ளிக்கூடம்லாம் போகிறல்ல பாப்பா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. கேளுங்கம்மாங்க. தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டாங்க. நான் கண் தானம், அன்னதானம், இரத்த தானம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது 3 விட இன்னொன்று உயர்வானது ஒன்று இருக்குது பாப்பான்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். நிதானம்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல. அப்போ விவரமாக சொன்னாங்க. நிதானமாக இருந்தால் தான் ஒரு மனுஷன் எந்த தவறையும் செய்ய மாட்டான், பொறுமையாக யோசித்து செயல்படுவான். அதனால் எல்லா தானத்தை விட நிதானம்தான் பெருசுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அம்மா படிக்கலைன்னு நினச்சோம். விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, அந்த காலத்து மனுஷி, என்ன தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அம்மாக்குள்ளே இவ்வளோ அறிவானு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதுமாரி நிறைய எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.